நூறு வகை வாழ்வே நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா ஆசை நூறு வகை வாழ்வே நூறு சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை நூறு வகை வாழ்வே நூறு சுவைவா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா ஆசை நூறு வகை வாழ்வே நூறு சுவைவா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா Super Great Saregama Challenge 2012 powered by Fortune Refined Sunflower Oil and co-sponsored by Complan with 34 vital nutrients. 2012 இந்த மாதிரி ஒரு மனுஷன் சட்டை போட்டு ஒரு ஷோ பண்றானா இது டெஃபினட்டா டிஸ்கோ ரவுண்டா மட்டும் தான் இருக்க முடியும். நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்கு this is the disco round. டிஸ்கோ அப்படின்றது ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு லைட்டு இந்த மாதிரி ஒரு பிளிங்கான ஒரு சட்டை இதோ இவ கோல்டு போட்டிருக்கான்றதுனால எனக்கும் கோல்டு கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி சில விஷயங்கள் அனுபவிச்சிருக்காங்க நம்ம ஹீரோஸ். அந்த மாதிரி பயங்கரமான சில ரெட்ரோ அண்ட் கொஞ்சம் டிஸ்கோ கலந்து ஒரு சாங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னதான் பேசினாலும் நம்ம அஃபீஷியலாக நம்மளுடைய ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிட்டு சுச்சுவேஷனில் இருக்கும். சமீனா சமத்தா பண்ண பார்க்கலாம். The man with the golden voice, Unimenan sir. Like always, the bundle of energy and joy is Sahodri Rehana ma'am. And a wonderful Mahaguruji, Shri Bharatwaj. And the man who's the pillar of strength, Nihal ji. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்காங்க. Please put your hands together and welcome on stage Vel Murugan. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டான எனதுனாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு தங்குளிச்சு எனதுனாடா அட மொட்டை காட்டுல ஆரங்காட்டு மழை பெஞ்சு யாரொன்னு ஓடுறத பாரு அட பட்டாம்பூச்சிதா என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு பாரு நான் வெடிச்சேன் என் மூச்செடுத்து போனவதான் தொட்ட பின்னால எதுவானேண்டா வச்ச சின்ன மிட்டாய சொன்னால உசிரெடுத்து வச்சுக்கிட்டாரு கனால எனதுனாடா பச்சை தண்ணி போற அத சொம்புக்குள்ள விட்டு வச்சு குடிச்சு எனக்கு ஒன்னாடா டிஸ்கோ ரவுண்டு மக்கள் பார்த்து அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் சட்டெல்லாம் போட்டு நம்ப வச்சிருக்கிட்டு இருக்கேன். இது டிஸ்கோ இல்ல குஸ்கோ. குஸ்கோ. குத்து டிஸ்கோ. ஓகே குத்து டிஸ்கோ ரெண்டுத்தையும் சேர்த்து குஸ்கோன்னு புதுசா இப்போ ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம இப்போ கிரியேட் பண்றோம். நீங்க இதை வாயில தான் சொல்லியிருக்கீங்க மேடம். நாங்கள் இப்போ புதுசா வந்து ஒன்று கிரியேட் பண்றோம். நம்ம என்ன பண்றோம், ஒரு டிஸ்கோ பாட்டு எடுக்கிறோம், ஃபோக் ரிதம் எடுக்கிறோம், அப்படியே ஒரு மிக்ஸ் பண்றோம், குஸ்கோ அப்படின்ற புது ஜானரை மக்களுக்கு கொடுக்குறோம். ரெடியா? ஏதோ என்ன வச்சு காமெடி பண்ண போறீங்க. அதுதான் பண்ண போறோம் நம்ம. ஒரு பாவையானது பொன்மாலை ஒரு பாட்டு பாடுது, இத பார்க்க பார்க்க புதுமை, இத கேட்க கேட்க கொடுமை, அதை யாரா சொல்வது?
சாரிகமா சேலஞ்ச் 2012 பல புதுமையான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துக்கு நாங்க இப்படி விட்டேறியது கிஸ்கோ. பெரிய கைத்தட்டல் தட்டுங்க பார்க்கலாம். எனிவேஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேல்முருகன். ஏன்னா அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மர். நீங்க மாத்தி மாத்தி நீங்க தொட்டதெல்லாம் பொன் அப்படின்ற மாதிரி நீங்க பாடினதெல்லாம் ஹிட் ஆகிட்டு இருக்கு. சந்தோஷம். இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். உண்மையிலேயே ஜி தமிழுக்கும் அந்த சரிகமா நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் மற்றும் ஜட்ஜஸ் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் வளர்ச்சியின் பேர் தான் வாழ்க்கை அப்படின்றதுக்கு எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவே கரெக்டான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு ரவுண்ட்லயும் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்ட்ல முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஜட்ஜ் பண்ண போறோம். இன்ஃபேக்ட் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க 50% ஆஃப் த மார்க்ஸ் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்துல தான் இருக்குன்னு. அந்த வகையில இன்னைக்கு இந்த டிஸ்கோ ரவுண்ட்ல முதலாவதா பாட போறது மோகன் ஸ்ரீனிவாஸ். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், எங்கேயும் எந்த கீதம், எங்கேயும் எந்த நாதம். நான் பாட நான் ஆட எல்லோரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர். இசையிலே ஒரு போது விளைந்ததே இந்த வேளை. எத்தனையோ மனம் தள்ளாட மெல்லிசைதான் நான் பாட. பாடாத ராகங்கள் ஓடாத தாளங்கள் கேட்காத கானம் என் கானம். நாள்தோறும் என் பாட்டு நீங்காத பூங்காற்று பாராட்ட வேண்டும் எல்லோரும். கச்சேரி கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள், டிஸ்கோவை பாருங்கள், நல் வாழ்த்து கூறுங்கள். ஒரே சுகம்தான், ஒரே சுவைதான், ஒரே இசைதான். நான் பாட நான் ஆட எல்லாரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், எங்கேயும் எந்த கீதம், எங்கேயும் எந்த நாதம். நான் பாட நான் ஆட எல்லாரும் கூட பாடுங்கள். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். நான் ஒரு டிஸ்கோ டான்சர், நான் பாடும் பாடல்கள் சூப்பர். I am a disco dancer. உலகத்திலேயே சந்தன போட்டு வைத்துக் கொண்டு டிஸ்கோ ஆடிய முதல் வீரர் என்ற பெருமையை உங்களுக்கு இன்று நாங்கள் தருகிறோம். அண்ட் அதுவும் நீங்க ஆடுறப்ப எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. பட் அது பரதநாட்டியம், இது டிஸ்கோ, அது ஒன்னே ஒரு டிஃபரன்ஸ். மேம் வந்து அவ்வளவுதான் ஃப்ளோர்டு. இம்மீடியட்டா அவனுக்கு ஒரு ரோஸ் கொடுக்கலான்ற பிளான்ல இருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட தான் கேட்க போறேன். ரெஹானா மேம் எப்படி இருந்தது? சின்ன பையன் அதனால மன்னிச்சு விட்டுடலாம். ரொம்ப காமெடியா இருந்தது. மன்னிச்சு விட்டலாம் நீங்களே மேம். ஓகே, சிங்கிங் வாஸ் ஓகே. ஓகே, உண்மையான சார் நல்லா பாடினா, நல்லா டான்ஸ் ஆடினா.
சூப்பர். ஏன்னா இவ்வளோலாம் டான்ஸ் தெரியும்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆக்சுவலி எனக்கு ஒரு கமெண்ட் அவர் கொடுத்தாரு, நான் சொல்லிடுவா, ராமராஜன் மாதிரி இருந்ததுன்னு சொன்னாரு. இல்ல, சில மூமெண்ட்ஸ் எல்லாம் விஜயகாந்தோட மூமெண்ட் எல்லாம் பண்ணாரு. பட் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணாரு, ஸ்ருதி எல்லாம் போகாம பாருதுக்கு. தட் வே இட் வாஸ் குட். எனவே டோட்டலி அந்த ஸ்பிரிட் இருந்தது அவருக்கு. உங்களுக்கு எந்த ஹீரோ ஞாபகத்துக்கு வருது சார்? நிஜமாவே பாக்யராஜ் தான் ஞாபகம். ஓகே. அவரை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப மெல்ல வருவார். இப்போ இஸ் பிகம் மச் மோர் ஆக்டிவ் அண்ட் வைப்ரண்ட். வேலுஜி, நீங்கள் வடிவேல் சார் டான்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி போட்டிருந்தா கூட இன்னும் நல்லா சூப்பராக டிஸ்கோ மாதிரி இருந்திருக்கு. ரொம்ப சூப்பராக பாடினீங்க, ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க. கவலைப்படாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கடைசியில் ஆடும். நிஹால்ஜி, எந்த தெலுங்கு ஹீரோ எவ்வளோ மாதிரி இருக்காங்க? மோகன் பாபு. மோகன் பாபு இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. வெரி சட்டில் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆல். நன்னா ஆடின, நீ நன்னா பாடின. ஓகே மோகன், நிஜமாவே ரொம்ப அழகா ஆடினீங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப கியூட்டா இருந்தது, எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அதுக்காக நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போட்டதுக்காகவே மோகனுக்கு ஒரு கை தட்டணும். இந்த டான்ஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்காக நீங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மோகன் ஸ்ரீனிவாஸ். ப்ளீஸ் கோ டேக் யூ சீட். அடுத்ததா வந்து பாட போறது பொண்ணுங்க தான் கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க. விஜயலட்சுமி வாமா. நல்லதே நடக்கும் என்றேன், சீனத்தின் வாஸ்து வந்தேன், பாட்டேன் வீட்டின் உள்ளே. சிவபிளைடாகன் படமோ சிரித்திடும் புத்த சிலையும் வைத்தேனே தெற்கு மூலையிலே. பல கண்டம் தாண்டி வந்தேன், வாஸ்துகள் எல்லாம் பொய்க என்றாய். கொடிய சாத்தாரே என்னை தூக்கி செல்லப்பா. லாலு லாலு லாய், லாலு லாலு லாய், லாலு லாலு லாய், லாலு லாலு லாய். நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா, நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா, அது சொன்னதும் அது ஓடி விடுமா. ஜூரா புத்தங்கள் கொஞ்சம் பேசுவே வெட்கமேடா. ஜூரா என்னோடு கொஞ்சம் பேசுவே வெட்கமா. ஜூரா இதனோடு சோப்பானங்கள் சுரந்து விட்டதா. ஜூரா இன்னைக்கு இந்த சொன்னது செய்யடா. ஜூரா செய்யடா. ஜூரா செய்யடா. ஜூரா ஜூரா ரா ரா ரா. விஜயலக்ஷ்மி, அப்பா என்ன ஸ்டைலிஷா ஆடினீங்க. ஐ மீன் லைக் பிரில்லியன்ட் 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 பெர்ஃபார்மன்ஸ். இன்னொரு ஜோரான கைதாட்டி. ஸோ லெட்ஸ் ஆஸ்க் ஜட்ஜஸ், நீங்க டான்ஸ் எப்படி ஆடினீங்க அண்ட் பாட்டு எப்படி பாடினீங்கன்னு. வில் ஸ்டார்ட் வித் ரிஹானா மேம்.
பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுனீங்க. இதெல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தீங்க சில நேரம். Now damn good. Unimenon sir. Yes, extraordinarily brilliant, Vijayalakshmi. Thank you so much. போன ரவுண்ட்ல இல்லாத ஒரு கான்ஃபிடன்ஸ் திடீர்னு அப்படியே பர்ஸ்ட் ஆயிடுச்சு கான்ஃபிடன்ஸ். எக்ஸலன்ட் இட் வாஸ். Mahaguruji. எக்ஸ்ப்ளோசிவ் பெர்ஃபார்மன்ஸ். Thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது. And I'm very happy that you come back with vengeance, as they say. ரொம்ப நல்லா பண்றீங்க. Thank you sir. வேல்முருகன் சார், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது பெர்ஃபார்மன்ஸ்? இல்லை, ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஏன்னா ஜட்ஜஸே சொல்லிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. நானும் பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக நேற்று தான் அவங்களோட நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அப்போ அவங்க ரிஹர்சல் பாடும்போது நான் கேட்டேன், சுனிதா சாரதி மேடம் பாடினப்பையும் மலேசியாவில். உண்மையிலேயே அப்படியே நேற்று கேட்டது மாதிரி அப்படியே இன்னைக்கு இருந்தது. நிஹால் ஜி. You have done a very good performance. Brilliant performance. Thank you, sir. Vijayalakshmi, killer comeback. Thank you so much for that rocking performance. Take a seat. So in the disco round la அடுத்ததா வந்து perform பண்ண போறது நம்மளோட ஜிங் ஜாங் வெங் அரவிந்த். சொக்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிறம் நிறம் இன்பம் இரவுதான் வா 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 எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். பாலில் பழம் போலே இந்த பாவை கொஞ்சுவாள். பள்ளி வர சொல்லி இந்த கோதை கெஞ்சுவாள். பாலில் பழம் போலே இந்த பாவை கொஞ்சுவாள். பள்ளி வர சொல்லி இந்த கோதை கெஞ்சுவாள். மறந்து நான் மயங்கவா, இதற்கு நான் இணங்கவா. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது வரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். பா 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 பா. அரவிந்த் ஜி. Yes, G. ஓகே, இவர் எப்படி பாடினாரு ஃபர்ஸ்ட் கேட்போம். நம்ம உனிமேனன் சார்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்போம். எஸ் அரவிந்த், ரொம்ப நல்லா இருந்தது. Thank you, sir. Thank you. அதாவது டான்ஸே வராத ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணும்போது அதிசயமா இருக்கு. யூ டுக் தட் ஸ்பிரிட் அண்ட் சாங். வெரி குட் இட் வாஸ். ரெஹானா மேம். அரவிந்த், உன் டான்ஸ்க்கு பாட்டுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் பாட்டு சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. Thank you, ma'am. Thank you. Thanks a lot. ஓகே, மகாகுருஜி. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எல்லாருமே நல்லா பண்றாங்க இந்த ரவுண்ட்ல, என்ன தெரியல. எவ்ரிபடி இஸ் டூயிங் வெரி வெல் அண்ட் இவர் ரொம்ப நல்லா பண்றாங்க. வெரி குட், வெரி குட். வேல்ஜி. நல்லா சூப்பராக இருந்தது சார். ரொம்ப ஜாலியாக பாடினீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினீங்க. Thank you. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடினதுனால எங்களுக்கும் பிடிச்சிருச்சு. அழகா சொன்னாரு. நிஹால்ஜி. சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணாவோட டான்ஸ் அண்ட் உங்களோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். Thank you. I'm so happy today. நல்லா பாடிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. Thank you so much அரவிந்த். ப்ளீஸ் கோ அண்ட் டேக் a seat. Thank you அண்ணா. பியூட்டிஃபுல்லான குரல் இருக்கிற ஒருத்தங்க இவங்க எப்படி டிஸ்கோ பாட்டு பாட போறாங்க அப்படின்றது நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். வெல்கம் சுனிதா.
மேகங்கள் ஓடினால் வானங்கள் பாடினால் கானங்கள் ஆடுவோம் பாருங்கள் தரரரரா பப்பா தரரரரரா ரப்பப்பப்பப்பா. அடியே ராஜாத்தி சிரிச்சால் ரோஜா பூ உனக்கா சொல்லி தரணும் இதுதான் ராஜாங்கம் எதற்கு பூவாங்கம் இனி யார் சொந்தம் வரணும் அடியே ராஜாத்தி சிரிச்சால் ரோஜா பூ உனக்கா சொல்லி தரணும் இனிதான் ராஜாங்கம் எதற்கு பூவாங்கம் இனி யார் சொந்தம் வரணும் இதழ் தங்கம் நகை வைரம் இதழ் முத்து நகை பவளம் இதில் பெண் நீ பெண்ணுலக பூந்தோட்டமா பருவம் ராகங்கள் அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள் சிறுவம் வாரங்கள் தரரரரா பாப்பா தரரரா பாப்பா தரரரரா. இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதிலே உனக்கு கவலை இருக்கு லவ்லி பாய் புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதற்கு ஜாலி பாய் இனிமை நிறைந்த உலகம் இருக்கு இதிலே உனக்கு கவலை எதற்கு லவ்லி பாய் புது இளமை இருக்கு வயதும் இருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதற்கு ஜாலி பாய் அட மன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே அட மன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களே. சுனிதா உங்களுக்குள்ள இருக்க அந்த டிஸ்கோ டான்சர் நடுல வந்து டேட்டி பார்த்துட்டு போனாங்க. ஐ திங்க் ஷீ இஸ் அட்டெம்ப்டட் டு டான்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அதுக்காக நல்லா ஒரு கை தட்டி. உங்களோட கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்க ஹஸ்பண்டோட எப்பயாவது டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி அவரு சூப்பரா ஆடுவார். அவரோட நீங்க ஆடி இருக்கீங்களா? சம்டைம்ஸ் ஆடி இருக்கேன். சம்டைம்ஸ். ஓகே, நம்ம எல்லாம் பார்க்கலாம் அது எப்படி இருக்கும்னு. Can we have Sunita's husband on stage please? தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள மாம இவன் பக்கத்துல மயிலுதான் பக்கத்துல மாம இவன் பக்கத்துல மயிலுதான் மழை பெஞ்ச சாரும் சலநலஞ்ச கோதம் எம்மம்மா ஏ எம்மம்மா ஏ எம்மம்மா எம்ம எம்மம்மா. Okay, thank you on the சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. ப்ளீஸ் சுனிதா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ லேக் கான்ஃபிடன்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பாடி இருக்கீங்களா இல்லையான்னு வி லாஸ்ட் ஜட்ஜஸ். யூ டெல் அஸ் மேம், எப்படி பாடினாங்க, எப்படி ஆடினாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறதுனால ஐ திங்க் she just missed off a little lyrics and you know where she has to start, but overall she did well. I'm forgiving her because she never used to dance and so now she's dancing. Super. Thank you ma'am. Unimenan sir. What a transformation, no? ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்து கலக்கிட்டீங்க. ரொம்ப நல்லா பாடினீங்க சுனிதா. என்ன வாய்ஸ் ப்ரெசன்ஸ் தெரியுமா? ரொம்ப நல்லா பாடினீங்க. அந்த ஸ்டெப்ஸ் விட்டது, லிரிக்ஸ் மறந்தது எல்லாம் பிரச்சனை இல்லை. யூ sang வெரி வெல். பியூட்டிஃபுல் இட் வாஸ். மகாகுருஜி ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். See, this is the main, the spirit ரொம்ப பிடிச்சது எனக்கு. She was on the brink again of elimination. And you also come back with very நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து வந்திருக்கீங்க. வேல்முருகன் சார் சுனிதா பற்றி சொல்லி ஆகணும். யூஸ்வலாக வந்து ரொம்ப நர்வஸாக பாடுவாங்க, வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த பெர்ஃபார்மன்ஸ்
அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரது கிடையாது. ஷி ஒன்லி கான்சென்ட்ரேட்ஸ் ஆன் தி சிங்கிங் மட்டும் நல்லா பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு முதல் வாட்டி ஷீஸ் கம் அவுட் ஆஃப் ஷால் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? ஒருவேளை என்ன பார்த்தனாலே என்னவோ நான் நல்லா டான்ஸ் ஆடி இவரவே டான்ஸ் ஆடி பாடிட்டாரு, அதனால நம்ம நல்லா கண்டிப்பாக டான்ஸ் ஆடி பாடலாம்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ். அதாவது சில பேர் ஃபுல் பாட்டும் அழகாக பாடினா தான் சில பேர் பாராட்ட முடியும். அது இது உங்களுக்கு கொஞ்சம் பாடினாலும் கேட்ட உடனே நல்லா இருந்தது. நிஹால்ஜி, I'm so happy. I'm on cloud 9. முதல்ல everybody is singing so good and superb. That's all. thank you so much. ஓகே, அடுத்ததா வந்து டான்ஸ் ஆட போறது என்னோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் கே கிருஷ்ணகுமார். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்கிதடி, பார்த்த இடத்தில் எல்லாம் உன்னை போல் பார்வை தெரியுதடி. Come on, claps! என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நெற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. உன்னன் முகத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த பணத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் முகத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த பணத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்திடும் நாழி, நீயோ அடுத்தவள் தோழி. என்னை மறந்து போவதும் நியாயமோ, இந்த போலை மானது காதல் மாறியது காலம் செய்து வைத்த மாயமோ. ஒரு மனம் விலகுது, ஒரு மனம் விலகுது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்கிதடி. எல்லாரும் பாடி முடிச்சோன்னா டெஃபினட்டா அந்த கொஸ்டின் கேட்போம் நாங்க. இவர் பார்க்கறதுக்கு எந்த ஹீரோ மாதிரி இருக்காருன்னு. கேட்கவே வேண்டாம். கண்ணாடி நீங்க போட்ட டான்ஸ் வச்சே தெரிஞ்சிடும் இவர் யாரு. நம் தலைவர் பாக்யராஜ் அவர்களுக்கு யாவரும் கைதட்டல் ஒன்று தட்டுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ரெஹானா மேம், Partly I was not so impressed. The reason mainly because a lovely expression kuthirpara SPB sir, and it's one of my most favorite songs of Ilayaraja sir. I love this song, and it's so close to my heart. Andaluk paadla. ஓகே, உனிமேனன் சார் நல்லா பாடுனீங்க கிருஷ்ணகுமார், எனக்கு பிடிச்சிருச்சு. தேங்க்யூ சார். உங்கள் கெப்பாசிட்டியில் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பாட்டில். அண்ட் டான்ஸு சொல்ல தேவையில்லை, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சொல்லாமே இருந்துக்கலாம் சார். என்டையர் காமெண்டே சர்காஸ்டிக்கா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல பாட்டு நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு. கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். இல்ல, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தானே டான்ஸ் பண்ண முடியும். நல்லா பண்ணியிருக்காரு, அட்டெம்ப்ட் பண்ணினாரு. ஐ அப்ரிஷியேட் தட். மகாகுருஜி, நார்மலி ஒரு பாட்டு டியூன் கம்போஸ் பண்ண உடனே சில பாட்டு வந்து அந்த கம்போசிஷன்ஸ்க்கு வேண்டி ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து அந்த பாடல் பாடின விதத்துக்காக ஹிட் ஆகும். இந்த பாடலுக்கு வந்து ரொம்ப பெரிய காரணம் வந்து ஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்களுடைய அந்த பவர்ஃபுல்லாக பாடினது தான் அது காரணம். நான் நினைக்கிறேன் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து குறைவாக இருந்தது. நீங்கள் டியூன் கரெக்டாக பாடினீங்க, ஸ்ருதி தாளமாக கரெக்டாக இருந்தது. இன்னும் அந்த ஒரு பஞ்ச் குறைவாக இருந்தது.
பட் அதர்வைஸ் இட் இஸ் a decent performance. இதெல்லாம் பண்ணிட்டீங்க பட் ஸ்டில் எங்களுக்காக ப்ராப்பரா ஒரு ஸ்டெப் கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். நீ ஆடுற உன் ஸ்டைல்ல ஆடு, அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கிருஷ்ணகுமார் மூன் வாக் பண்ணா எப்படி இருக்கும்? ஓகே, நீங்க மூன் வாக் கேவலமா இருக்கும். அதுதான் நாங்க பார்க்க போறோம். இந்த இங்க இருக்கீங்க, இங்க இருந்து அங்க போறீங்க, போறதே தெரியக்கூடாது. ஓ மை காட், கவுண்டமணி சார் வந்து ஒரு காமெடியில சொல்லுவாரு, உங்க அக்காக்கு ஆட்டுக்கால் சூப் வைக்க தெரியுன்ற விஷயமே எனக்கு இப்பதான்டா தெரியுன்ற மாதிரி நீங்க மூன் வாக் பண்ண தெரியுன்ற விஷயம் இப்ப தெரியுது. அது அமேசிங்கா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்ணாடி போட்ட மைக்கேல் ஜாக்சன், ப்ளீஸ் கோ அண்ட் சிட் டவுன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததா இங்க வந்து பாட போறது ரொம்ப மென்மையானவங்க. இவங்க எப்படி டிஸ்கோ பாட்டு பாட போறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். வெல்கம் ஹரிதா. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. காதலா காதலா உன்னை நான் விட மாட்டேன், கைதளம் பற்றுவேன், பிரிய விட மாட்டேன். கண்கள் மீதானை அழகின் மீதானை விடவே விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. கண்ணை நான் பிரிந்தால் காதல் பூரிந்தால் உள்ளத்தில் உலக போர் மூடுமே. நீ என்னை மறந்தால் இல்லாமல் மறைந்தால் என் கண்கள் பாலைவனமாகுமே. பருவங்கள் சந்தித்தால் பிரிவொன்று உண்டாகும், துருவங்கள் சந்தித்தால் பிரியாது என்னாலும். கம்பன் பார்த்தால் காவியம் உருவாகும். ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. காதலா காதலா உன்னை நான் விட மாட்டேன், கைதளம் பற்றுவேன், பிரிய விட மாட்டேன். கண்கள் மீதானை அழகின் மீதானை விடவே விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. Okay, Harita, ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தந்தீங்க. Let's see what our judges have to say. We'll start with Unimenan sir. Fabulous singing and very awesome dance. Thank you, sir. Thank you so much. Beautiful. Excellent. Thank you, sir. Rihanna ma'am. Beautiful. Thank you so much, ma'am. Thank you so much. Maha Guruji. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஆடினீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிங், வி நோ தட் யூ சிங் வெல், பட் நீங்கள் டான்ஸ் ஆனது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் குட் சிங்கிங் ஆல்சோ. வெரி குட். Thank you, sir. Thank you so much. Thank you sir. நல்லா ரொம்ப சூப்பராக பாடினீங்க, நல்லாவும் டான்ஸ் ஆடினீங்க. Thank you, sir. Okay, எல்லார்கிட்டயும் ரொம்ப quick and positive comments. Nihal ji. Same. I follow them. Another Super, compliment. super, 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 super. 4 super. And 5 super. Thank Five you so supers. much. Thank you Harita for that performance. Please Thank take you, a seat. Sabina, for that step. You're welcome. ஓகே, நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷல் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதான் ராம்கோ ஸ்பெஷல் கான்டெஸ்ட். இங்க இருக்க டாப் 9 கண்டஸ்டன்ட்ஸ்ல யார் டாப் 3 வருவாங்கன்னு ராம்கோட கஸ்டமர்ஸ் இல்ல டீலர்ஸ் உங்ககிட்ட இருக்க நியரஸ்ட் அவுட்லெட்ஸ்ல போய் வோட் பண்ணலாம். அண்ட் உங்களோட வோட் இங்க இருக்க டாப் 3 கண்டஸ்டன்ட்ஸை மேட்ச் பண்ணுச்சுன்னா யூ கேன் வின் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கோயிங் டு பேங்காக். அது மட்டும் இல்லாம 10 lakh worth gifts உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. So make the most of this wonderful Ramco special contest on Saregama Challenge 2012 powered by Fortune Refined Sunflower Oil.
இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்குது DISCO டிஸ்கோ ரவுண்ட். அடுத்ததான் வந்து பாட போறது பிரியா. Are you ready? Yeah, ready. Appo ready. நீ ரெடியா? பிரியா, and already அந்த காலத்துல வந்து பப் டிஸ்கோடெக்லாம் இருந்ததுன்னா the ஒரிஜினல் சாங் ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய பப் சாங்கா இருந்திருக்கும். பட் அதோட ரீமிக்ஸ் வெர்ஷன் எடுத்து பாடுறீங்க. இட்ஸ் a very very different attempt. ஓகே, நம்மளுடைய ஒப்பீனியன் கேட்போம். உன்னிமேனன் சார், சரணத்தில் தான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டீங்க. அதர்வைஸ் இட் had a good impact. நல்ல என்ட்ரி அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்தது. That's okay. The whole impact was good. Thank you, sir. ரெஹானா மேம், I like your confidence, Priya. But then அந்த ஹம்மிங் அந்த ஆலாப்ல எல்லாம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, பழைய சாங் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு. இந்த புது சாங் போட்டப்ப ரொம்ப கொலை பண்ணுற மாதிரி இருக்கு. ஐ ரியலி டென்ட் லைக் திஸ் வெர்ஷன் ஆனஸ்ட்லி. ஓகே மகாகுருஜி, எனக்கு இவங்ககிட்ட என்ன பிடிச்சதுன்னா எப்பவுமே ரொம்ப சின்சியர் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி ஐ லைக் த சின்சியரிட்டி ஆஃப் த அப்ரோச்சில். அது மாதிரி ரொம்ப நல்லா ஆடினீங்க. அண்ட் ஆல்சோ யூ சாங் வெரி வெல். வேலுகாரு, நல்லா ரொம்ப சூப்பராக பாடினீங்க. நல்லா டான்ஸ் ரொம்ப இருந்தது. அந்த என்ட்ரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நியால்ஜி, குட் ஹாப்பி, அவ்வளோதான். இன்னைக்கு ரொம்ப ஃபீட்பேக் செஷன்லாம் ரொம்ப சின்னதாக அமையுது. இவங்க கிட்ட வேற ஏதாவது பேசி ஆகணும், ஏன்னா டைம் பாஸ் பண்ணணும் கொஞ்சம். ஆனால் வந்து உங்ககிட்ட டான்ஸும் கேட்க சொல்ல முடியாது, கஷ்டமான விஷயம். சரி பரவாயில்ல, நீங்கள் போயிடுங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்ததான் வந்து பாட போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங். ஏன்னா வந்து ஜென்ரலாக டிஸ்கோ அப்படின்னு ஒன்று நம்ம வந்து எல்லாரும் பழைய காலத்து டிஸ்கோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த காலத்துலையும் டிஸ்கோ இருக்குது, பப் இருக்குது. அங்கே நாங்கள் எப்படி மங்காத்த ஆடுவோம் பாட வராரு பிரவீன். Oh yeah. Oh yeah. Oh yeah. விளையாடு மங்காத்தா, விடமாட்டா எங்காத்தா, வெளி வேஷம் போடாட்டா, இந்த வெற்றி கிட்ட வராதா. விளையாடு மங்காத்தா, விடமாட்டா எங்காத்தா,
வெளி வேஷம் போடாட்டா இந்த வெற்றி கிட்ட வராதா மனிதனை மாற்றடா மகிழ்ச்சியை ஏற்றடா குறைகளை நீக்கடா தடைகளை தூக்கி போட்டு போடா உடலுக்குள் இருப்படா உணர்வுகள் கொதிப்படா புது விதி எழுதடா புரட்சியை செய்து காட்டவாடா அரங்கேற்றி பாடவா அடியார்கள் கூடவா விடை போட்டு தேடவா பூமியில் புதிதான தோழனே புகழ் கூறும் சீடனே நீ பாபா தீரனே Drinking too much, oh, smoking too much weed. I got my hair twisted round all over me. Drinking too much, oh, smoking too much weed. I got my hair twisted round all over me. புத்தி என்பதை சக்தி என்பதை கற்றுக்கொள்ளடா என் நண்பா பக்தி என்பதை தொழிலில் வைத்து வா விட்டம் வெற்றிதான் என் நண்பா இது புது குரல் திருக்குறள் தானே இதை புரிந்த பின்னடையது முன்னே நீ பொறுப்பினை ஏற்று புது பணியாற்று போக வேண்டும் மேலே முன்னேற ஆடவா அரங்கேற்றி பாடவா அடியார்கள் கூடவா விடை போட்டு தேடவா பூமியில் புதிதான தோழனே புகழ் கூறும் சீடனே நீ பாபா வீரனே மகத்தடா விளையாட்டு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா வெளி வேஷம் போடாட்டா இந்த வெற்றி கிட்ட வராதா விளையாட்டு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா வெளி வேஷம் போடாட்டா இந்த வெற்றி கிட்ட வராதா Mangatada. Come on, make some noise, please. Make a way. 2012, we still strong because we are unstoppable. Money, 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 money. Mangatada. பிரவீன், இந்த பாட்டு சூஸ் பண்ணதோட மெயின் தாத்பரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிளப் சாங் சொன்னால் எல்லாம் பழசு சாங் எடுத்தாங்க, சரி புதுசாக ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சப்போ நம்ம தலை பாட்டு தான் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த பாட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ரெஹானா மேம், தட் இஸ் நைஸ். இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அங்கங்கே கொஞ்சம் சுற்றி போச்சு. பட் இந்த பேஸில் பாடினது அப்புறம் அது ஒரு ஆக்டேவில் பாடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சார், திஸ் வாஸ் நாட் யுவர் பெஸ்ட் எனிவே பிரவீன். பஞ்ச் இல்லை ஒரு யூஸ்வலி வந்து இந்த மாடல்ஸ் இந்த கிரேட் ஆர்டிஸ்ட் எல்லாம் தே வேர் சம்திங், யூ நோ வாட் இட் இஸ், தட்ஸ் ஆட்டிடியூட், தட் வாஸ் லேக்கிங். ஒரு half hearted approach was there. You have to become an artist. When you're on stage, you should command the audience. ஒரு aggressiveness கொண்டு வரணும் இந்த மாதிரி பாடலாம் பாடும்போது. You should be very arrogant, like அந்த மாதிரி. Good luck. Okay, மகா குருஜி. தலையை பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த தலை இல்லை, ஆமாம் அந்த தலை மாதிரி. அவர் சொன்னால் ஒத்துக்கணும், பல தடவை நேரில் பார்த்தவர். நான் நிறைய படங்கள் 6 படங்களுக்கு இசையமைச்சிருக்கேன் தலையோட. அவருடைய அந்த அந்த ஆர்டிஸ்டோட டிரான்சிஷன் பார்த்துருக்கேன். இப்போ இவர் பாடின பாட்டு வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு லேட்டஸ்ட் சாங் எடுத்ததுனால அதோடைய இந்த சாங் வந்து ஒரு பேக்கேஜ் ஆக்சுவலி. இது வந்து ஒரு காம்படிஷனில் ஒரு சிங்கர் பாடுறக்கூடிய பாடல் இல்லை, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் வந்து அந்த பஞ்ச் அந்த பேக்கேஜ் வந்து இல்லாதனால இட் வாஸ் ஓகே. பட் ஐ திங்க் இட் வாஸ் ஃபேர்லி எ குட் அட்டெம்ப்ட். அவர் வந்து அந்த அந்த பாட்டை எப்படி எவ்வளோ தூரம் பாட முடியுமோ அதை பாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ
இட் வாஸ் குட், இட் வாஸ் குட். சார் நீங்க 6 படம் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. டெஃபினட்டா இங்க நிறைய தலை ஃபேன்ஸ் இருக்காங்க, பாக்குற நிறைய தலை ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ தலையை பத்தி, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கங்களேன். தலை போல வருமா? போட்டதே நீங்க தானே. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டும் அந்த மியூசிக், அதாவது அவங்க வந்து அந்த படத்தை வந்து லவ் பண்ணணும், எந்த படத்தை பண்ணுறாங்களோ. ஸோ அந்த படத்தில் உள்ள டைரக்டர், அப்புறம் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரே விஷயமா இருக்கிறதுல வந்து நான் ஜென்ரலாக வந்து இப்போ அஜித் படத்தில் வந்து எல்லாமே அது பார்த்துருக்கேன். எங்கள் கூட பண்ண படங்களும் சரி, மற்ற படங்களும் வெரி ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஸோ தேட் வே ஹி கெட்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரி திங் ஆக்சுவலி. ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ நாங்களே வந்து இந்த ஃப்ரேஸ் காயின் பண்ணோம், தலை போல வருமா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப it helped him, you know. So that is how it is a wonderful human being அவர். And அவருக்கு என்ன அவரோட படம் எப்படி இருந்தாலுமே வந்து அவ்வளோ பெரிய மாஸ் ஃபாலோயிங் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ் தான் அவரோட. ஆக்சுவலா ஷாலினி ஃபர்ஸ்ட் பாட வச்சாரு சார். யூ ஷட் ஹேவ் சட் எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் ஐ திங்க் ஐ ஷுட் ஷேர் இன்ட்ரெஸ்டிங். இவங்க ஷாலினி சொன்ன உடனே அவங்களுடைய முதல் அந்த நான் வந்து ஒரு படம் பண்ணேன், அமர்க்களம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஷாலினி தான் ஹீரோயின், அவங்க தான் ஹீரோ. அப்போ அதில் ஒரு பாட்டு வரும், உன்னோட வாழாத வாழ்வென்ன வாழ்வுன்னு ஒரு பியூட்டிஃபுல் மெலடி சாங். அந்த பாட்டை வந்து அவர் வந்து ரொம்ப ரசித்து அந்த பாட்டை வந்து அவர் ரொம்ப ஆசையாக வந்து ப்ரெசென்ட் பண்ணார் அவங்க ஃப்யூச்சர் ஒய்ஃப்க்கு. அப்போது அந்த அவங்க பாட்டு அந்த ஷாலினிக்கு. ஸோ அல்டிமேட்லி தே பிகேம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ ஐ திங்க் ஐம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தட் சீன் ஆஃப் தேர் லைஃப். ஸோ இது மாதிரி ரொம்ப ஒரு இன்வால்வ்டு பர்சன் அண்ட் வெரி நைஸ் ஜென்டில்மேன். We are so glad to have you as well, sir. Thank you so much. Thank you. வேல்முருகன், நீங்க சொல்லுங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். நல்லா பாருங்களேன், இன்னும் அந்த லுக்கு குறையில பாருங்க, அப்படியே இருக்கிறாரு. இல்லை பாருங்க, இப்போ உங்களால் தான் பாருங்க சாரோடைய கொஞ்சம் அந்த லைஃப்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணலன்னா கண்டிப்பாக சாரை பற்றி தெரிஞ்சிருக்குமா? அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் கலக்குறீங்க. அதாவது நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு, அதான் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ண வைக்கிறீங்க, சிரிக்க வைக்கிறீங்க, டான்ஸ் ஆட வைக்கிறீங்க. நல்லா அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா பாடினீங்க. வெரி குட், தேங்க்யூ. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுக்காக மோஸ்ட் ப்ராமிசிங் சிங்கர் ஆஃப் த டேக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் 15,000 rupees worth மியூசிக் சிஸ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் தான் பாடுறதுக்கு பாக்கி இருக்கு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். வெல்கம் தி பாகவதர் ஸ்ரீஹரி. Wish you a happy new year. இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. கம்பெடுத்து ஆடுவேன், கத்தி சண்டை போடுவேன், குத்துமதி சூரண்ணா, குஸ்திகளில் வீரண்ணா, என யாரும் வைத்தாலாகாது, அதுதானே கூடாது. என்னை வெல்ல யாரும் கிடையாது, எதுக்கின்ற காலது, யார் காதிலும் பூ சுற்றுவேன். நான் சகல
இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் லல்லலா லல்லா come on everybody லல்லலா லல்லா லல்லா லல்லலா லல்லா லல்லா லல்லலா லல்லா இவரா 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 ஓகே ஸ்ரீஹரி, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நீங்க ஆடுவீங்கன்னு தான் எதிர்பார்த்தோம், கடைசி வரைக்கும் ஆடல. கமான் எவ்ரிபடி கமான் எவ்ரிபடி கமான் எவ்ரிபடின்னு பாக்குறீங்களா ஒழிய நீங்க எவ்ரிபடி ஆகவே மாட்டேங்கிறீங்க கடைசி வரைக்கும். ஓகே, நீங்க இந்த பாட்டை எப்படி பாடுனீங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். உன்னிமேனன் சார். டான்ஸே ஆடலையே. வாட் இஸ் டிஸ்கோ வித்வுட் டான்ஸ்? ட்ரை பண்ணிருக்கலாமே ஸ்ரீஹரி. ஜஸ்ட் சச் a அவங்க பாக்யராஜ் மாதிரி ஆடினாங்கல்ல. எல்லாரும் ஆடினாங்க. பாக்யராஜ் மாதிரி ஆடுவாரு சார், எனக்கு அது கூட வராது. சரி, நீ ஏன் அழுதுண்டே பேசுற ப்ளீஸ், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வராதுன்னு சொல்லாத ஹரி. கத்துக்கிறேன் சார். ஒண்ணுமே வராதுன்னு சொல்லாத, எல்லாமே வரும். ட்ரை இட். ஓகே, யூ ஆர் கோயிங் டு நாங்களா ஆடல. இல்ல, நான் இந்த ஷோ ஆரம்பத்துல அந்த ஒரு கேவலமான டான்ஸ் ஆடுற பர்பஸே வந்து சரி இவனே ஆடிட்டான், இதுக்கப்புறம் நம்ம ஆடலாம்னு எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணுன்றதுக்காக நான் ஆடவே ஆடினது. ஓகே ஸ்ரீஹரி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுனீங்க. டான்ஸ் மட்டும் ஆடல, என்னால 50% குறைச்சிருக்கு மார்க். ரெஹானா மேம். நான் குறைச்ச மார்க்ஸ்லாம் கொடுத்துருவேன், ஏன்னா எனக்கு ஒரே தலைவலி இருந்தது. ஸ்ரீஹரி பாடின அப்புறம் இந்த தலைவலி போச்சுன்னா அவனுக்கு இந்த மார்க்ஸ் கொடுக்க போறேன், இல்லைன்னா கிடையாதுங்க. எனக்கு கம்ப்ளீட்டா போச்சு தலைவலி. வெரி குட். ஓகே பரத்வாஜ் சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த கிரண்ட், அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிரண்ட் பண்ணி பாடுறது, அப்புறம் இந்த ஸ்பிரிட்டில் பாடுறது. சிங்கிங் வாஸ் எக்ஸலண்ட், பட் ஆஸ் த ஜட்ஜஸ் ஃபெல்ட் டான்ஸ் குட் ஹேவ் பீன் தேர், பட் சிங்கிங் வாஸ் வெரி குட். வேல்முருகன் ஜி நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தது. அவர் அப்படியே எடுத்தோடனே பளிச்சுன்னு அப்படியே பாடினார், நல்லா கிளியராக கேட்டது. அதனால் டான்ஸ் இல்லைங்கிறதுக்காகலாம் ரொம்ப வருத்தப்படாதீங்க, ரொம்ப சுகமாகாதீங்க. ஆனால் நீங்கள் இப்போ சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கற்றுக்கிட்டு அடுத்த தடவை, ஏன்னா அந்த மாதிரி டான்ஸோட இருக்கும்போது பாக்குறோம். அது கிளாஸ் கேட்டு வச்சிருக்கேன் டீச்சர். இல்லை, அங்கே தான் இருக்கார்ல, மாஸ்டர் இருக்கார்ல, 2 ஸ்டெப்பு ஏதாவது சின்னதாக கற்றுங்க. ஓகே சார். ஆமாம், என் பழைய டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சிரிப்பீங்க. ஓகே, சூப்பரா பண்ணீங்க ஸ்ரீஹரி. தேங்க் யூ so much. Please go and take your seat. Thank you. ஓகே, 9 contestants பாடி முடிச்சாச்சு இந்த டிஸ்கோ ரவுண்ட்ல. ஜட்ஜஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து டிஸ்கோ ரவுண்ட் அப்படின்றதுனால எப்படினாலும் இந்த இன்டென்ஷன் இஸ் எனிவே டு டான்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம். அதனால இதுக்காக ஸ்பெஷலாக அவார்ட்ஸ் கொடுக்கறது டஸ் நாட் மேக் சென்ஸ். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் பண்ணணும், எல்லாருமே பண்ணியிருக்கீங்க, பட் இதுக்காக ஸ்பெஷல் அவார்ட் கொடுக்கறது வில் நாட் மேக் சென்ஸ். ஸோ வில் only have the eliminations today. 4 people in the danger zone. ஓகே, முதலாவதா டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது ஸ்ரீஹரி. ஓகே, அடுத்ததா பிரவீன். மூணாவதா விஜயலட்சுமி. அண்ட் நாலாவது ஹரிதா. ஓகே, இந்த 4 பேர் ஏன் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்கும் சில டவுட்ஸ் வரலாம். இன்னைக்கு டான்ஸ் ஆடுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் there was equal points given to your previous performances as well. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we are in a stage where we have to eliminate people and every round eliminationன்றது extremely crucial. And உங்களுடைய cumulative points in the recent episodes நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த 4 பேர் இன்னைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இதுலேருந்து யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்றது தெரிய போகுது. விஜயலட்சுமி, நான் உங்ககிட்ட பேச போகிறதில்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ ஈவன் வர்ஸ். ஸ்ரீஹரி, கிளியர் ஸ்டேட்மெண்ட் இருந்தது தட் யூ sang really well.
பட் டான்ஸ் ஆடணும், அதுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சிரிச்சிட்டே சொன்னாலும் டெஃபினெட்லி தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் சீரியஸ்னஸ் டு இட் மார்க்கில். அது மிஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நீங்கள் பண்ணியிருந்தா நீங்கள் ரேஜஸ் சொல்ல வராமல் இருந்திருக்கலாம். ரைட். ஸோ வாட் டு யூ ஹேவ் டு சே? என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் என்னோட மிஸ்டேக் தான். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்டிஃபை மை மிஸ்டேக். ஓகே ஃபைன். பிரவீன், நம்மளோட மகாகுரு சொன்ன மாதிரி யுவர் சாங் செலெக்ஷன் வாஸ் டெஃபினெட்லி எ ப்ராப்ளம். ப்ராப்ளி வேறு சாங் செலக்ட் பண்ணியிருக்கணுமோ? நினச்சேன் நான் நிறைய சாங்ஸ், பட் வந்து நிறைய ரெட்ரோ சாங்ஸ் நான் உண்மையாக சொல்ல கேட்டது கிடையாது. அவ்வளோ தெரியல எனக்கு சாங் செலெக்ஷன், பட் இது நான் எடுக்க தோணுச்சு. பட் வேறு சாங் எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம். டெஃபினட்டாக சார் சொன்ன மாதிரி சாங் செலெக்ஷன் தப்பு பண்ணியிருக்கலாம். ஓகே. உங்கள் அம்மா இங்கே இருக்காங்கல்ல? அம்மா, இவங்க வந்து இந்த சாங் எடுக்கிறாங்கன்னு ஒன்று உங்ககிட்ட நீங்கள் ஏதாவது ஒப்பீனியன் சொன்னீங்களா? இல்லை, எதுவும் சொல்லலை. சரி, இன்னைக்கு அவர் எப்படி பாடினார் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இந்த பாட்டை கேட்டதில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்னது, தலை பாட்டை கேட்டது இல்லையா? அஃப்கோர்ஸ் கேட்டதில்லை. ஓகே. அதனால் அவன் பாடும்போது எப்படி இருக்கணும்னு சொல்ல தெரியல. ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருந்தா ஐ கேன் சே சம்திங். அதனால் அவன் பாடினது எப்படி இருக்கும் எனக்கு நோ கமெண்ட்ஸ், சாரி. ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இருக்கிற இந்த 2 பேர், பிரவீன் அண்ட் ஸ்ரீஹரி, இவங்க 2 பேருக்கு எந்த அவார்டும் கிடைக்கல. விஜயலட்சுமிக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டும், ஹரிதாக்கு மோஸ்ட் ப்ராமிசிங் அவார்டும் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் எதுவுமே இல்லாமல் சும்மா போய் உட்காரலாம். Fortune Best Performer of the Day in the Disco Round, Vijayalakshmi. And 2,500 rupees worth gift voucher from Fortune. Most promising singer of the day, Satya Agencies valagum 15,000 worth music system. நம்மளுடைய ஜட்ஜஸ் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து எப்படி உங்களை டென்ஷன் படுத்தலான்றதுலையும் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னா இந்த ஐடியாவை என்டையராக ஸ்கிரிப்ட் பண்ணது நம்மளோட ஜட்ஜஸ் தான். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அவார்டு மட்டும் கொடுத்தா ஃபீலிங் இருக்கும், எலிமினேஷன்லேயும் டைரெக்டாக சொல்லக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணி இந்த டோட்டல் ஸ்கிரிப்ட் வேறு பண்ணியிருக்காங்க அவங்க. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் என்னோட ஸ்கிரிப்டை சேவ் பண்ணது. என்ன நீ இப்படி எல்லாம் மாட்டி விட, நான் ரொம்ப நல்ல பண்ணாக்கும். சத்தியமாக நான் நம்ப மாட்டேன். ஓகே வேல்முருகன், ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இங்கே வந்ததுக்கு, உங்கள் நேரம் இங்கே செலவழிச்சு இங்கேருந்து உங்களுடைய காமெண்ட்ஸ் பரிமாறத்துக்குது. அதை தவிர இந்த டிஸ்கோ ரவுண்டில் குஸ்கோ அப்படின்ற ஒரு புது ஜானர் எனக்கு தான் கரெக்டாக அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சரிகமப சேலஞ்ச், இந்த போட்டியை பற்றி உங்களுடைய கருத்து? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்ம சில நிகழ்ச்சிகளை வந்து டிவியில் பார்க்கும்போது ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி வியூவர்ஸ் அனைவரும் வந்து இவங்களை எல்லாரையும் பார்த்து கண்டிப்பாக இவங்க எல்லாரும் ஒரு பெரிய லெவலில் வரும்னு சொல்லி அவங்களாம் வாழ்த்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களாலும் கடவுளுடைய அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லாரும் பெரிய பாடகராக வரணும்னு சொல்லி என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு என்னமோ ஒரு கட்சி கூட்டத்துக்கு போன ஃபீலிங் இருக்கு. கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் தலைவரை. இருக்கலாம், இருக்கட்டும். யாருக்கு என்ன நடக்குதுன்னு இப்பெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. உண்மைதானே சார்? கரெக்ட். ஓகே. எனிவேஸ், நீங்க வந்து கண்டிப்பா எங்களுக்காக ஒரு முக்கியமான பாட்டு பாடாம விடவே முடியாது. இப்ப ரீசெண்டா வந்த யூத் மத்தியில ஒரு ரொம்ப அருமையான தத்துவத்தை சொன்ன அந்த அருமையான பாடல் நீங்க பாடி ஆகணும். வஞ்சரம் மீன் பபாலு கிடைச்சா கெளுத்தி வராலு இருக்கு மீசையராலு இறங்கி கலக்கு கோபாலு. வஞ்சரம் மீன் பபாலு கிடைச்சா கெளுத்தி வராலு இருக்கு மீசையராலு இறங்கி கலக்கு கோபாலு. மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு.
மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டாக்டர் இல்லடா நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டின டவுசர உருண்டா மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டாக்டர் இல்லடா நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டின டவுசர உருண்டா கண்ணை கலந்த வைக்கும் ஃபிகர் வேணாண்டா எனக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா வஞ்சரம் மீன் வவாலு எனச்சா கிறுக்கி பெறாலு இருக்கு மீசையறாலு இறங்கி கலக்கு கோபாலு வஞ்சரம் மீன் வவாலு எனச்சா கிறுக்கி பெறாலு இருக்கு மீசையறாலு இறங்கி கலக்கு கோபாலு பைக்கில தினமும் ஒன்னா போனோம் பேக்கில இப்போ அவளை காணோம் பீச்சில சுகமா கடலை போட்டோம் கடலுக்கும் இப்போ கண்ணீர் முட்டும் பைக்கில தினமும் ஒன்னா போனோம் பேக்கில தினமும் ஒன்னா சேர்ந்தோம் பயிற்சியில் தினமும் கடலை போட்டோம் கடலுக்கும் இப்போ தண்ணீர் முட்டும் காதலிக்கும் போது அடகன்னு தெரியாது உன் கண்ணு முழிச்சுக்கிட்ட அந்த காதல் கிடையாது அவன் போனாலே போனா தண்ணீரை விட்டு வீணா நான் காயப்பட்ட வீணா இப்ப பாடுறேன் காண்டா ஃபிகரே சுகர் மாதிரி ஜனக்கு ஜனக்கு வவாலு நடுப்ப தடுப்பு ஊசிடா ஜனக்கு ஜானு வவா ஃபிகரே சுகர் மாதிரி பசங்க உடம்ப முடிச்சிடும் பட்டு பருப்பு ஊசிடா உடம்ப தனக்கு தேத்திடும் வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போதே என்ன கவுட்டு கோட்டரு கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு அது கொஞ்சம் கடிக்கும் போதே நீ தூக்கி போட்டுரு ஓகே இன்னும் ஒரு பிரம்மாண்டமான சாரேகோபா சேலஞ்சில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை this is bye from Drop for Super Great Saregama Challenge 2012 powered by Fortune Refines and Flower Oil